சொந்த ஊருக்காரங்களோட இந்த பக்கம் பயணிக்கணும்னா காசு கொடுத்து தான் பயணிக்கணும். ஹாய் மக்களே, இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி டு ஒட்டஞ்சத்திரம் போகிற ரோட்டில் அந்த டோல்கேட் இருக்கும். டோல்கேட் கட்டுறது பார்த்தீங்களா எல்லாம் தார்பார் ஏறி போயிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு வரி கட்டுறோம், வாங்குகிற பொருள் எல்லாம் வரி கட்டுறோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பைக் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த பைக்குக்கு வரி கட்டுறோம், வாங்குற காசுக்கு வரி கட்டுறோம். அதுவும் இல்லாமல் தனியாக சாலை வரி அப்படிங்கிறத கட்டுறோம், பெட்ரோல் போடும்போது வரி கட்டுறோம். இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வரி கட்டுறோம். அப்படி இருந்து இந்த சாலையில் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டணங்களை கவர்மெண்ட்டே நேரடியாக வாங்கினா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா அது மக்களுக்கு திரும்ப போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுக்கலாம். இதை எடுத்துருக்க யார் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள் வந்து இந்த காசை ஆட்களை போட்டு வசூலிக்குது. இதே கவர்மெண்ட்டே வசூலிச்சா கூட ஒரு மன நிம்மதியோட காசை கொடுக்கலாம். ஆனால் அது தனியார் வசூலிக்கும் போது ரொம்ப வைத்தறிச்சலாது. அதாவது குறிப்பிட்ட காலம் தான் வசூலிக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இல்லாமல் கண்டமேனிக்கு வருஷத்துக்கு வசூலிக்கிறான். அந்த பராமரிப்பு எப்படின்னு பார்த்தா போட்ட புதுசில் நல்லா இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் எரிய மாட்டேங்குது, சைன் போர்டு ஒழுங்காக இல்லை, எல்லாமே அப்படி தான் இருக்குது. இந்தியா பார்த்தீங்கன்னா பல கோடி கடன், தமிழ்நாடு அரசு பல கோடி கடன், அப்படி கடனை வாங்கி என்னதான் கட்டமைச்சாங்கன்னு தெரியல. ஒரு சாலையை கூட ஒழுங்காக போட்டு கொடுக்க முடியல மக்களுக்கு ஃப்ரீயாக, அதுக்கு கட்டணம் வசூலிக்கிறது தனியார் டெண்டர் விட்டுருக்காங்க. அந்த நிலைமையில் இருக்க பாருங்க. இந்த முக்கிய குறிப்பு பாருங்க, இந்த மாவட்டத்தில் வாழ்க்கை இந்த டோல்கேட்டை பயன்படுத்துறதுக்கு 50 ரூபா மாவட்டம் ஒரு தடவை போரிட்டு வர்றதுக்கு 50 ரூபா கொடுக்கணுமா. அதாவது சொந்த ஊருக்காரங்களோட இந்த பக்கம் பயணிக்கணும்னா காசு கொடுத்து தான் பயணிக்கணும். அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. எதுக்கு வரி கட்டுறோம், எதுக்கு ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியல. எதுக்கு இடத்துல வரி போகிறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா இந்த டோல்கேட் கட்டணம் முற்றிலும் ஒழிக்கப்படணும்னா இது கவர்மெண்ட் மட்டும் எடுத்து பராமரிப்பு மட்டும் பண்ண. மக்களே, இந்த டோல்கேட் பற்றி உங்களுக்கு கருத்துக்களை நம்ம கமெண்ட்டில் பதிவிடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.